கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் பெந்தெகோஸ்தே பெருவிழாவை பற்றிய யோவானின் நற்செய்தியில் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு தூய ஆவியை அனுப்புவதாக உறுதியளிக்கின்றார். பயத்தினால் தாங்கள் இருந்த இல்லத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அவர்கள் பலத்த காற்றின் இரைச்சலை கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் மீதும் நெருப்புச் சுடர்களாக தூய ஆவியானவர் தங்குவதை காண்கின்றார்கள். இதுதான் பெந்தெகோஸ்தே நிகழ்வு. இயேசுவின் வாக்குறுதி நிறைவேறுகின்றது. அப்போஸ்தலர்கள் தூய ஆவியை பெறுகின்றார்கள். பயத்தால் நடுங்கிய அவர்கள் தூய ஆவியின் சக்தியால் நற்செய்தியின் தைரியமான சாட்சிகளாக மாறுகின்றனர். தூய ஆவியின் பலம் இல்லாமல் மனிதனிடம் எதுவும் இல்லை என்பது உண்மைதான். அன்றும் இன்றும் திருச்சபையை வழிநடத்தும் தூய ஆவியானவரை நமது ஜெபத்தின் மூலம் அழைப்பது அவசியம். தூய ஆவியானவரே, எம் மீது இறங்கி வாரும். உமது அன்பால் எம் இதயங்களை நிரப்போம்.